தமிழ் கடவுளான முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர். அட ஆமாங்க, முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர். மத்திய இந்தியாவில் வார்த்து உருவாக்கப்பட்டவர். தென்னிந்தியாவில் வழிபடப்படுகின்றவர். அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி அப்படின்னு நான் சொல்லல, வம்சி சொன்னாரு. யார் சார் இவரு? இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இவர் யாருன்னா, இவர் ஒரு தெலுங்கு பட தயாரிப்பாளர். இவரு தெலுங்கு பட இயக்குனரான திரி விக்ரமோட இயக்கத்திலையும் ஜூனியர் என்டிஆரோட நடிப்புலையும் அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்புலையும் முருகனை பற்றி காட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு படத்தை எடுக்க போறாரு. அதாவது தெலுங்கர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து தமிழ் கடவுளான முருகனை பற்றி ஒரு படம் எடுக்க போறாங்க. நேற்றைக்கு முன்தினம் இந்த படத்தின் தயாரிப்பாளரான வம்சி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு இருந்தாரு. அதுல தான் முருகன் வட இந்தியாவில் பிறந்தவர், மத்திய இந்தியாவில் வார்த்து உருவாக்கப்பட்டவர், தென்னிந்தியாவில் வழிபடப்படுகின்றவர் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு. அது இப்ப மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையா மாறி இருக்கு. இந்த உலகத்துல பல்வேறு தேசிய இனங்களுக்கும் பல பெருமைகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு கிரேக்கர்கள், ரோமானியர்கள், சீனர்கள், ஜப்பானியர்கள், ஜெர்மானியர்கள், இந்தியாவுல தமிழர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், மராட்டியர்கள், குஜராத்திகள், ஒடியர்கள், பீகாரிகள் அப்படின்னு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு பெருமை இருக்கு, வரலாறு இருக்கு, புகழ் இருக்கு. அது மாதிரி இந்த தெலுங்கர்களுக்கும் காலம் பூரா அடுத்தவர்களோட வரலாற்றை திருடியே பழக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?